அனைவருக்கும் வணக்கம். ஒரு குழந்தையினுடைய ஜாதகத்தை கொடுத்து தந்தையாரனுடைய நிலையை பற்றி ஜாதகத்தில் கேட்குறாங்க அப்படின்னா பார்க்க முடியுமா அப்படின்னா பார்க்கலாம். ஜென்ம லக்னத்திற்கு 9ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் தந்தையை குறிக்கக்கூடிய கிரகம். சூரியன் தந்தையனுடைய காரக கிரகம். அப்பா அப்படின்னு சொன்னோம்னா காரக கிரகம் சூரியன். 9ஆம் அதிபதி தந்தையை குறிக்கக்கூடிய கிரகம். இந்த இரண்டு கிரகங்களும் லக்னத்திற்கு நல்ல நிலையில் அமர்ந்திருக்க, அதாவது வக்கரமடையாமல், நீசமடையாமல், ராகு கேதுக்களுடன் இணையாமல் இந்த அமைப்புகள்ல இருந்தா நல்லது. பாதகாதிபதி தொடர்பு இருக்கக்கூடாது. ஸோ சூரியனும் 9ஆம் அதிபதியும் எல்லா லக்னத்துக்கும் நல்லவங்களா இருக்க மாட்டாங்க. ஸோ இதுக்கு விதிவிலக்குகள் நிறைய இருக்கு. அதை நம்ம எப்படி ஆய்வு பண்ணணும் அப்படின்றத நம்ம பின்னாடி பார்ப்போம். அப்போ ஒரு லக்னத்திற்கு 9ஆம் அதிபதி நல்ல நிலையில் இருக்க, குரு 9ஆம் அதிபதியையோ சூரியனையோ பார்த்து இருக்க, இது நல்ல நிலை. மேலும் குறிப்பிட்ட லக்னத்திற்கு 9ஆம் பாவகத்தில் நீச கிரகமோ அல்லது சர்ப கிரகங்களோ இல்லாமல் இருந்தாலும் நன்மை, தந்தைய நிலை சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். சூரியன், செவ்வாய், சனி போன்ற கிரகங்கள் தனித்து 9ஆம் பாவகத்தில் அமர்ந்து அந்த 9ஆம் அதிபதி கெட்டு இருந்தாலும் தந்தைக்கு ஈனம் அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை சூரியன், சனி, செவ்வாய் 9ஆம் பாவகத்தில் தனித்து இருக்காங்க, அந்த இடத்துல லக்ன சுபர்கள் தொடர்பு இருக்கு அப்படின்னா தந்தையின் நிலை நல்ல விஷயம், ஒன்றும் தப்பு இருக்காது. 9ஆம் பாவகத்தில் சர்பக்கோள்கள் இருக்கும் பட்சத்தில் 9ஆம் அதிபதியும் பலமற்று இருந்து சூரியனும் வலு குன்றி இருக்க தந்தையின் நிலை கெடுபலன் இல்லை அப்படின்னு சொல்லலாம். 9ஆம் அதிபதி வக்கரம் பெற்று சூரியனும் நீசமாக இருந்து ராகு கேதுகளின் தொடர்பை 9ஆம் அதிபதியோ அல்லது சூரியனோ வாங்குறாரு அப்படின்னா அங்கேயும் நெகட்டிவா இருக்கும். ஸோ ஒரு பிள்ளையின் ஜாதகத்தை வைத்து இந்த மாதிரி நிலைகள்ல நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா தந்தையின் நிலையை நம்மளால சொல்ல முடியும். மேலும் தந்தை ஆரோக்கியமா இருக்கார், நல்ல நிலையில இருக்கார். ஒரு தந்தையே குழந்தைக்கு ஜாதகம் பார்க்குற நிலையில அப்படியே அந்த குழந்தையினுடைய 9ஆம் பாவகத்தை லக்னமா எடுத்துக்கிட்டு அந்த குழந்தையினுடைய நடப்பு தசா புக்தியே பலனா சொன்னீங்க அப்படின்னா அந்த தந்தைக்கு அது மேட்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி பல்வேறு நிலைகள்ல நீங்க பாவ ரீதியில ஜாதகத்தை, ஜோதிடத்தை கனெக்ட் பண்ணீங்கன்னா சிறப்பா இருக்கும். நன்றி,